சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 ஐ தொடர்பு கொள்ளவும். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். பாகிஸ்தானுடைய பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் அங்கே ஒரு தனிநாடு கேட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் எத்தனை வருஷங்களாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம கடந்த காணொலிகளை நிறைய பார்த்துருக்குறோம். இப்போ அது சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான ஒரு சிக்னல் இந்திய அரசிடம் வந்திருக்கு. அந்த சிக்னல் என்ன, அந்த சிக்னலுடைய பின்னணி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்பாக பலுச்சிஸ்தானில் கிட்டத்தட்ட ஒரு 3 தாக்குதல் சம்பவங்கள் நடந்திருக்கு. அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தாக்குதல் அப்படிங்கிறது பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயிலை மையப்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதலை பலுச்சிஸ்தான் ரிபப்ளிகன் கார்ட்ஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பு தாக்குதலை நடத்தியிருக்கு. குறிப்பாக ஜக்கோபாத் அப்படிங்கிற அந்த பகுதியில் அந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் போயிட்டு இருக்கும்போது தண்டவாளத்தில் குண்டு வைக்கப்பட்டுகிறது. அந்த குண்டு ரிமோட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி வெடிக்கக்கூடிய குண்டு. அது கரெக்டாக அந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் வரும்போது அதை ட்ரிகர் பண்ணி அந்த குண்டை வெடிக்க வைக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ட்ரெயினுடைய ஒரு 6 பெட்டி டீரைல் ஆயிடுச்சு. அதாவது அந்த ட்ராக்கை விட்டு அது கீழே அது விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த சம்பவத்தை ஏன் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானுடைய இராணுவத்திற்கு தேவையான மிக முக்கியமான திங்ஸ்லேருந்து எல்லா விஷயமே இந்த எக்ஸ்பிரஸ் ரயிலேருந்து தான், இந்த எக்ஸ்பிரஸ் ரயில் மூலியமாக தான் போகுது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அவங்கள ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு படை, அவங்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமாபாத்தையும் ஒரு படை. ஸோ அந்த படைக்கு தேவையான பொருட்களை இந்த எக்ஸ்பிரஸ் ரயில் கொண்டு போகுது அப்படிங்கிறதுனால தான் அதை எதிர்த்து தாக்குதல் அப்படின்ட்டு அவங்க சொல்லி இந்த தாக்குதல் சம்பவம் நடத்தியிருக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது பாருங்கள், தேரா பக்தி அப்படிங்கிற ஒரு பகுதியில் பாகிஸ்தானுடைய ஸ்டேட் ஓன்டு ஆயில் கேஸ் கம்பெனி, அதாவது பாகிஸ்தானுக்கு பிபிஎல்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் பெட்ரோலியம் லிமிடெட் கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனிக்கு பலுச்சிஸ்தானில் ஏற்கனவே கேஸ் எடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அந்த பகுதியை சேர்ந்த அந்த இடத்துல நிர்வாகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு 3 அதிகாரிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கும் இந்த இயக்கம் பொறுப்பேற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். போன முறை இந்த தாக்குதல் நடந்தப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இப்போ இதனால கராச்சி அப்புறம் இந்த பஞ்சாப் மாநிலத்துக்கு போக வேண்டிய இந்த கேஸே தடைப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த கேஸ் போகக்கூடிய இடத்துல இந்த பாம் அப்படிங்கிற ட்ரிகர் ஆகி அது வெடிச்சுது. ஸோ அங்கே அந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடந்தது. ஸோ இப்போ அதுக்குள்ளே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளே கொலை செய்யக்கூடிய அந்த தாக்குதல் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த போராளிகள் குழுக்களால் நடத்தப்பட்டிருக்கிறது. ஸோ அடுத்து என்ன மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் மூன்றாவது என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்த ஒரு ஏஜென்ட், வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா ஐஎஸ்ஐ ஏஜென்ட். அந்த ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டுக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறது பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. அவங்க தனியாக இராணுவம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க தனியாக ஒரு ராஜாங்கத்தையே நடத்த தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு உதாரணம். ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கிறாங்க. இது ஒரு சிக்னல். அதுவும் குறிப்பாக இந்த இஸ்லாமாபாத் அரசாங்கம் எந்த மாகாணம் எப்படி போனாலும் நமக்கு பரவாயில்ல, நமக்கு நம்மளுடைய ஐஎஸ்ஐ இருக்குது, நம்மளுடைய நாட்டுடைய முதுகெலும்பே அதுதான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த சூழலில் அதே அமைப்பை சேர்ந்த ஒருவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா, பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாஸ் பண்ணுற மெசேஜ் அப்படிங்கிறது இஸ்லாமாபாத் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இதில் இன்னும் கீழே போனோம் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த குறிப்பாக இந்த பலுச்சிஸ்தான் தொடர்பாக நம்ம இந்த காணொலி ஆரம்பிக்கும் போதே இந்தியா ஒரு முக்கியமான சிக்னலை கொடுத்துருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த சிக்னல் என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள், அவருக்கு மிகவும் நெருக்கமான, கிட்டத்தட்ட அவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு திங்க் டேங்க், அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படிங்கிறது அதன் அடிப்படையில் வச்சு தான் நம்ம இந்த செய்தியை சொல்கிறோம். அவங்க பலுச்சிஸ்தான் சம்பந்தமாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு விரிவான பதிவு. அந்த பதிவு அதில் பலுச்சிஸ்தானுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பட்டியலிட்டுருக்கிறாங்க. அவங்க சொல்லும்போது என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாமாபாத் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அரசாங்கத்தை இனிமேலும் நம்புவதாக இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, கிட்டத்தட்ட பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய 70% மக்கள் ஏழ்மையில் இருக்கிறாங்க, அதாவது பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறாங்க, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே
கிட்டத்தட்ட 70% மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க. இன்னொன்னு, அந்த பகுதியில் 1000 குழந்தைகள் பிறந்துச்சு அப்படின்னா அதுல வந்து 55 குழந்தைகள் இறப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது பலூச்சிஸ்தான்ல மிக கடுமையா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த டேட்டா வந்து சுட்டி காமிக்குது. இது வந்து அவங்க வந்து பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்காங்க அப்படின்னாலே அவங்க வந்து உட்கொள்ளக்கூடிய ஆகாரம் சத்துள்ள ஆகாரமா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ அதனால ஒரு மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிற அந்த பிரச்சனையை வந்து மிக கடுமையாக வந்து அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் லிட்ரஸி ரேட், பலூச்சிஸ்தானோட லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறது 42% தான். அதாவது இது வந்து எந்த அளவுக்கு வந்து மோசமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் தான் இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே. இதில் அந்த செய்தியில் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, சைனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. கடனும் வாங்கி வச்சுருக்காங்க, இன்வெஸ்ட்டும் பண்ணி வச்சுருக்காங்க. இது ரெண்டுமே இருக்குது. இப்போது பாகிஸ்தானுக்குள்ள சைனா பண்ணியிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் 90% இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பலூச்சிஸ்தானில் தான் இருக்குது. ஸோ பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த மாகாணம் அப்படிங்கிறது முழுக்க சைனாவுடைய பிடியில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு உதாரணமாக அவங்க வந்து சொல்கிறாங்க. இதை சொல்லிட்டு 2023 நடந்த ஒரு முக்கியமான விசிட்டை வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. இது வந்து என்ன விசிட்னா, நஹிலா குவாட்ரி பலூச் இவங்க வந்து பலூச்சிஸ்தானுடைய எக்ஸல் கவர்மெண்ட்டுடைய பிரைம் மினிஸ்டராக வந்து இருக்கிறாங்க. இவங்க 2023 வந்து இந்தியாவுக்கு வந்து பிரதமர் மோடி அவர்களை நேரடியாக சந்தித்து விட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த இதுக்கு அந்த ஃப்ரீடத்துக்கு வந்து இந்த ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு இந்திய அரசுக்கு வந்து வலியுறுத்தி விட்டு போனாங்க. இவங்க ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வந்து சொன்னாங்க. என்ன அப்படின்னா, எங்கள் பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய பெண்களை பாகிஸ்தான் இராணுவம் கற்பழிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதற்கு சைனாவுடைய அந்த அதிகார மையமும் வந்து துணை செய்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சார்ஜை வந்து அவங்க இந்த விசிட்டில் இந்த பேசும்போது வந்து சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எல்லாமே வந்து எதை உணர்த்துது, இது எல்லாமே எதை நோக்கி போகுது அப்படின்ட்டு அந்த செய்தி வெளியிட்டதோடு இல்லாமல், அப்போது பலூச்சிஸ்தானுக்கான ஒரே தீர்வு அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கிட்டேருந்து வெளியே வர்றது மட்டும்தானா அப்படின்ற அந்த செய்தி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பலூச்சிஸ்தானில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஃபுல்லாக அடுக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் அந்த பலூச்சிஸ்தானுடைய இப்போ லீடராக வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த 2 பேரை குறிப்பிடுறாங்க. ஒன்று வந்து மிரியார் பலூச், இன்னொன்று வந்து நஹிலா குவாட்ரி பலூச். இந்த 2 பேரையும் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிப்பிட்டு கடைசியில் முடியும் போது அப்போது பலூச்சிஸ்தானுக்கான ஒரே தீர்வு அப்படிங்கிறது பாகிஸ்தான் கிட்ட இருந்து விடுதலை பெறுவது மட்டும்தானா அப்படின்ட்டு அவங்க முடிச்சிருக்காங்க. அப்படின்னா இது கொடுக்கக்கூடிய தெளிவான மெசேஜ் என்னென்னா, இந்திய அரசாங்கத்துடைய ஒரு ஸ்டாண்டை வந்து இவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக நம்மளுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்களுக்கு நெருக்கமான ஒரு அமைப்பு இது அப்படிங்கிறதால அதில் வந்து வெளியே வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன உணர்த்துது அப்படின்னா, இந்திய அரசாங்கமும் இதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற இந்த தனி மாகாணம், இந்த மாகாணத்துக்குள்ளே அந்த இருக்கக்கூடிய அந்த விடுதலை குரல்களை அங்கீகரிப்பு தொடர்பான ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவை நோக்கி இந்திய அரசாங்கம் நகர்ந்து விட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு சிக்னல் இது. இந்த சிக்னல் யாருக்கு புரிஞ்சிருக்கோ இல்லையோ, இஸ்லாமாபாத் அரசாங்கத்துக்கு மிக நிச்சயமாக புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்போது சரி, அப்போ எப்போ அறிவிப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. எப்போ அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா, இப்போது பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த மாகாணம் ஈரானோட கிட்டத்தட்ட வந்து மிக முக்கியமான ஒரு பார்டர் ஏரியாவை வந்து பகிர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஈரானில் இப்போது ஒரு ரெஜிம் சேஞ்சை நோக்கி அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக கடுமையான விஷயங்களை வந்து காய்களை நகர்த்திட்டு இருக்கிறாங்க. தாக்குதல் வந்து அதிகரிச்சிட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஈரானுக்கு ஒரு தீர்வு வரும் வரை, ஈரானில் ஒருவேளை ரெஜிம் சேஞ்ச் வரப்போதா, அங்கே வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கம் இருக்குமா, இல்லை அமெரிக்காவுக்கு ஆதரவான அரசாங்கம் இருக்குமா, இல்லை அலி கமேனியோட அரசாங்கமே தொடருமா அப்படிங்கிற 3 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இஸ்ரேல் ஆதரவு அரசாங்கம் அமெரிக்கா ஆதரவு அரசாங்கம்னா ரெண்டும் வேறு வேறு தான். ஸோ இந்த 3ல் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இந்த பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த மாகாணத்தில் நாம் எடுக்க வேண்டிய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிற அடுத்த கட்டத்தை நோக்கி இந்தியா நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் ஈரானில் இஸ்ரேல் ஆதரவு கொண்ட ஒரு அரசாங்கம் அங்கே வருதுன்னு வச்சுப்போம். அது வருது அப்படின்னா மிக தெளிவான சிக்னல், இந்த பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த மாகாணத்தை நோக்கி இந்தியாவுடைய நகர்வு அப்படிங்கிறது மிக தீவிரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாகாணத்துக்கு வந்து விடுதலை தருவது அப்படிங்கிறது எந்த அளவுக்குன்னா, கிட்டத்தட்ட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 43% நிலப்பரப்பை கொண்ட ஒரு மாகாணம் அப்படிங்கிறது விடுதலை பெறுது அப்படின்னா பாகிஸ்தான் 2ஆக உடைகிறது அப்படிங்கிறதுக்கான சிக்னல் அது. ஒருவேளை ஈரானில் ஏற்பட போகிற மாற்றம் அப்படிங்கிறது
எதையும் சேர்த்து பாதிக்க போகுது அப்படின்னா பலுச்சிஸ்தான்லேயும் சேர்த்து தான் பாதிக்க போகுது. இதுக்காக தான் வந்து நொபேல் பரிசு கொடுக்கணும், நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து எல்லாமே ஆதரவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அசீம் முனீர் போய் வெள்ளை மாளிகையில் ஆடின அந்த ட்ராமாக்கெல்லாம் இதுதான் ஒரு மிக முக்கியமான காரணம். இவங்க ஆடின ட்ராமா வந்து யார் இரிட்டேட் பண்ணுதோ இல்லையோ பீஜிங் இரிட்டேட் பண்ணும். ஏன்னா அந்த சைனாவுடைய அந்த பேரரசர் தலைமையில் அந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட 90% இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பலுச்சிஸ்தானில் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து அமெரிக்காவில் போய் கூப்பிட்றாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா கூட இல்லாமல் இந்த இஸ்லாமாபாத் அரசாங்கம் எந்த அளவுக்கு குழப்பமாக இருக்காங்க. ஒரு பக்கம் ஷவாஸ் ஷெரீஃப் வந்து நான் வந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை வந்து அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துருக்கி அஜர்பைஜான் கூட போய் ஒரு மீட்டிங் போடுறாரு. இன்னொரு பக்கம் அசீம் முனீர் என்னடானா வெள்ளை மாளிகையில் போய் அங்கே காலில் விடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த உங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா என்ன சொல்கிறாருன்னா நான் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சைனா ஆதரவோடு அவர் பேசுகிறாரு. இது எல்லாம் ஒரு நாடா? ஒரு நாட்டில் ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கலாம், ஆனால் ஒரு அரசாங்கத்திற்கு கிட்டத்தட்ட 3-4 நிலைப்பாடுகள் அப்படின்னா அது வெறும் இந்த இஸ்லாமாபாத் அரசாங்கத்தை மட்டும்தான் சேரும். இது எல்லாமே அவங்களுக்கு எங்கே எதிரொலிக்க போகுதுன்னா பலுச்சிஸ்தான்லையும் கைபர் பக்துங்வாலையும் சிந்து மாகாணத்திலையும் அவங்க எதிரொலிக்க போகுது. அதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ ஜட்மெண்ட் டே ஃபார் ஈரான் இஸ் நாட் ஓன்லி ஃபார் ஈரான், இட்ஸ் ஆல்சோ ஃபார் பாகிஸ்தான் அண்ட் பலுச்சிஸ்தான். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.